இந்த பொண்ணு ஸ்கூல் பீஸ் கட்டாதனால டீச்சர் சொல்றாங்க ஸ்கூல் பீஸ் கட்டாம ஸ்கூல்ல வந்திருக்கியே, ஒழுங்கா ஸ்கூல் பீஸ கட்டுன்னு சொல்லி அந்த பொண்ணு அசிங்கப்படுத்துறாங்க. இதை பார்த்து மத்த பசங்க எல்லாம் சிரிக்கிறாங்க. அதுக்கப்புறமா அந்த பொண்ணு அழுதுக்கு இருக்கும்போது அந்த இடத்துல இந்த டீச்சர் என்னாச்சுன்னு சொல்லி கேட்கும்போது இந்த பொண்ணு நடந்த விஷயத்தெல்லாம் சொல்றா. இதை கேட்ட டீச்சர் சொல்றாங்க, நீ ஒன்றுக்கும் கவலைப்படாதமா, கடவுளை நீ பிரார்த்தனை பண்ணு, ஒரு நாள் உங்களோட வாழ்க்கை மாறும்னு சொல்றாங்க. அதுக்கப்புறமா அடுத்த நாளாவது அம்மா அந்த பொண்ணை ஸ்கூலுக்கு ரெடி பண்ணிக்க இருக்கும்போது அப்பா வந்து கேட்கிறாரு, டிக்கெட் வாங்கணும், பணத்தை எங்க வச்சேன்னு. அப்ப அம்மா சொல்றாங்க, பொண்ணுக்கு காலையில சாப்பாடு கூட கொடுக்க துப்புல, நீ எல்லாம் ஒரு மனுஷனா, டிக்கெட்டை வாங்கி என்னையா பண்ண போறேன்னு சொல்லும்போது கணவன் சொல்றாரு, ஒரு நாள் எனக்கு டிக்கெட்ல பணம் கிடைக்கும், அப்ப உன்னோட வாய் அடைக்கிறேன்னு சொல்லிட்டு வீட்டுல இருக்க பணத்தை எடுத்து கொண்டு போய் ஒரு கடையில டிக்கெட் வாங்குறாரு. இப்படியே அடுத்த நாளாவது அக்கம் பக்கத்துல இருக்கவங்க எல்லாம் சொல்றாங்க, பக்கத்து வீட்டுக்காரனுக்கு ராசியை பார்த்தியா, 1 கோடி ரூபாய் டிக்கெட் விழுந்துருச்சுன்னு. அதாவது என்னன்னு சொல்லி பார்த்தா அவருக்கு டிக்கெட்ல பணம் விழுந்திருக்கு. அந்த பணத்தை எடுத்து கொண்டு போய் ஒரு கடையில புது ட்ரெஸ் எல்லாம் வாங்கிட்டு புது காரையும் வாங்கிட்டு ஒரு நகை கடைக்கு போறாங்க. அப்படி போயிட்டு மனைவி கிட்ட கேட்கிறாரு, உனக்கு என்ன நகமா வேணும்னு. அப்ப மனைவி சொல்றாங்க, எனக்கு நிம்மதி தான் வேணும்னு. என்னன்னு சொல்லி பார்த்தா எல்லாமே ஒரு கனவு. அதுக்கப்புறமா கணவன் சொல்றாரு, நான் ஒரு நல்ல கனவு கண்டேன், எனக்கு டிக்கெட்ல பணம் விழுந்துச்சுன்னு சொல்லும்போது அவரோட பொண்ணு ரொம்ப சோகமா அதை கேட்டுக்க இருக்கா. அப்ப கணவன் சொல்றாரு, என்னாச்சுமான்னு. அப்ப பொண்ணோட அம்மா சொல்றாங்க, ஸ்கூல் பீஸ் கட்டாதனால அவளை கிளாஸ்ல வச்சு அசிங்கப்படுத்திட்டாங்க, நீ மட்டும் வேலைக்கு போயிருந்தா ஏன் இப்படி எல்லாம் நடக்க போகுதுன்னு. அப்ப கணவன் சொல்றாரு, நானும் வேலை தேடிக்கிட்டு தான் இருக்கேன், ஆனா எனக்கு எந்த ஒரு வேலையுமே கிடைக்கலன்னு சொல்லும்போது இந்த பொண்ணு சொல்றா, அப்பா நம்ம கடவுளை பிரார்த்தனை பண்ணுவோம், ஒரு நாள் நம்மளோட வாழ்க்கை மாறும்னு சொல்லிட்டு 3 பேருமே சேர்ந்து கடவுளை பிரார்த்தனை பண்றாங்க. இப்படி அடுத்த நாளாவது பிரின்சிபல்ட்ட ஸ்கூல் பீஸ் கட்டாதனால அவர்கிட்ட பேசலாம்னு சொல்லி போயிருப்பாங்க. அப்ப பிரின்சிபல் சொல்றாரு, உங்களோட குடும்ப கஷ்டத்தை பத்தி டீச்சர் இப்பதான் சொன்னாங்க, நீங்க ஒண்ணுக்கும் கவலைப்படாதீங்க, இங்க ஒரு கேண்டீன் இருக்கு, அதுல நீங்க வேலை பாக்குறீங்களான்னு சொல்லி கேட்கும்போது இதை கேட்டவங்க ரொம்ப சந்தோஷப்படுறாங்க.